ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளிப்பக்கம் என்னென்ன பூலாம் பூத்து கிடக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வீடு. இது ஆப்போசிட் வீடு. அதில் நான் தான் அந்த செம்பருத்தி வச்சேன். அங்கே வீட்டில் ஆள் கிடையாது, காலியாக இருக்குது. அதனால் இதில் ஒரு மருதாணி செடியும் ஒரு செம்பருத்தி செடியும் வச்சேன். அதில் பார்த்திங்கன்னா 2 செம்பருத்தி பூ பூத்துருக்கு. அந்த அடுக்கு செம்பருத்தி. இதை பறிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் அப்படியே நம்ம வீட்டு முன்னாடி வாசலில் என்னென்ன பூ பூத்துருக்குன்னு பார்க்குமா. இதுதான் நேற்று நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன்ல, மேலே மொட்டை மாடிக்கு போகிற செடி, முல்லைப்பூ செடி. இதில் பார்த்திங்கன்னா நந்தியாவட்டம் நிறைய பூத்துருக்கு. இது அப்படியே இப்படி பறித்து பிள்ளையாருக்கு வச்சு விட்டுருவேன். இந்த மாதுளை செடியை எடுக்கணும்னு நினச்சேன். அது நீ எப்படி எடுப்பேன், நான் பூ பூத்துருவேன் அப்படின்னு பூ பூத்துட்டு பாருங்க. இனிமேல் அதை வெட்டதுக்கு மனசு வராது. அவ்வளோந்தான், அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். இதில் அந்த செம்பருத்தி நல்ல மிளகா பழம் மாதிரி ஒரு செம்பருத்தி பூத்து கிடக்கும் அப்படின்னுல அது. இது அந்த மருதாணி நம்ம வீட்டு மருதாணி. பாருங்க, இவ்வளோ பூ பூத்துருக்கு இன்றைக்கி. இதை அப்படியே கொண்டுட்டு போய் சாமிக்கு வச்சிட வேண்டியதான்.